வீடு கட்டுவதற்காக இடம் வாங்க போறீங்களா? இந்த வீடியோ முழுமையா பாருங்க. மொத்தம் 3 விதமான இடம் இருக்குங்க. 1 டெவலப்டு ஏரியா, 2வது டெவலப்பிங் ஏரியா, 3வது அன்டெவலப்பிங் ஏரியா. ஸோ இந்த டெவலப்டு ஏரியா என்ன அப்படின்னா, எல்லா ஃபெசிலிட்டியும் அவைலபிளா இருக்கிறது தான் டெவலப்டு ஏரியா. எக்ஸாம்பிளுக்கு ஸ்கூலு, ஹாஸ்பிட்டலு, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, வாட்டர் ஃபெசிலிட்டி. ஸோ இது எல்லாமே டெவலப்டு ஏரியாவில் கிடைக்குங்க. ஆனால் இதில் ஒரே ஒரு மைனஸ் மட்டும் இருக்குதுங்க. அது என்னன்னு தானே கேட்குறீங்க. எக்ஸாம்பிள் பாருன்னு சொல்கிறேங்க. சேலத்தில் ஒரு மெயினான ஏரியா இருக்குதுங்க, ஃபேர்லன்ஸ் இருக்குதுங்க. அந்த இடத்துல வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து 16,000 போயிட்டுருக்குங்க. ஸோ அந்த ஆண்டு இப்போ அதே இப்போ 16,000 போயிட்டு இருக்குது. மினிமம் ஒரு 2 ஆண்டுகள், ஒரு ஆண்டுகள் இருந்ததுன்னா ஒரு 500 இல்லை 700 இன்க்ரீஸ் ஆகுங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, டெவலப்பிங் ஆன ஏரியாவில் வாங்கி போகிறத விட டெவலப்டு ஆக போகிற இடத்துல வாங்கி போட்டிங்கன்னா குழந்தைங்க ஃபியூச்சர் ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குங்க. எங்களுடைய ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராசிபுரம் ஆண்டலூர் கேட்டு, சேலம் டு நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் ஆன் மெயின் ரோட்டில் ஒரு எக்ஸலண்டான ப்ராப்பர்ட்டிங்க இது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சதுரடி 2,550 ரூபா போயிட்டு இருக்குங்க. இன்னும் 2 ஆண்டுகளில் சதுரடி 5,000 ரூபா 6,000 ரூபா கண்டிப்பாக மாறுங்க. நீங்கள் ஆணித்தரமாக சொல்கிறேங்க, எழுதி வச்சுக்காங்க. ஏன்னா எங்களுடைய ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் என்ஹெச் ரோட்டு மேலே இருக்குதுங்க. அதனால் உங்களுடைய வருகையை வந்து பதிவு செஞ்சுக்காங்க. ஏதாவது தகவலுக்கு இந்த ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு உண்டான வீட்டு மனையை தேர்வு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.